ஹாய். மரத்தோட டாப்பில் வந்து ஒரு காக்கா இருந்துச்சாம். அதை வந்து ஒரு முயல் பார்த்துச்சாம். என்ன காக்கா டாப்பில் உட்காந்து சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு, அப்போ நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு அந்த முயல் நினச்சிச்சான். ஸோ அந்த டைமாக ஒரு கரடி கிராஸ் ஆச்சு. ஸோ அந்த முயலை சாப்பிட்டு போயிடுச்சு. முயலை நல்லா கடிச்சு அதுக்கு நல்லா பசியாக இருந்துக்கு போல் சாப்பிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில் என்ன தெரியுதுன்னா, வி ஹாவ் டு பி எவால்வேட். ஸோ நம்மளுடைய ஆப்டிமைஸ் திங்கிங்காக இருக்கணும். அந்த சுச்சுவேஷன்ஸ் என்ன இருக்குது, அந்த ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் என்ன நடக்குது, ஸோ இந்த என்டையர் கண்டென்ட்லேருந்து நம்ம என்ன எவால்வேட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ காக்கா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா அது டாப்பில் உட்காந்து அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு. பிகாஸ் அது சேவ் பண்ணிடுச்சு, அதனுடைய வேலையெல்லாம் அதை பார்த்துட்டு சம் ரிலாக்ஸேஷனாக அது உட்காந்துருக்கு. பட் அந்த டைமாக முயல் கிராஸ் பண்ணது அதுக்கு என்னென்ன நோட்டிஃபை பண்ணல, ஆனால் சடனாக வந்து அது வந்து மாட்டிக்கிச்சு கரடிக்கிட்ட. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து கிளியராக இருக்கணும், நம்மளுடைய அனலைஸ் தாட் ப்ராசஸ் ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். அண்ட் வி ஷுட் எவால்வேட் அவர்